நாங்கள் உங்கள் ஜெசி பண்ணா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு சொல்கிறத விட ஒரு ஒன் லைன் சொல்கிறேன். சின்ன பாவனா என்ன, பெரிய பாவனா என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஞானிக்கிட்ட 2 பேர் வந்தாங்க. அதில் முதல்ல வந்தவர் வந்துட்டு ஞானிக்கிட்ட கேட்டார், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், எனக்கு இதனால் ரொம்ப மனசு கஷ்டப்படுது, இதை நினச்சி எனக்கு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, எனக்கு தூக்கமும் வர மாட்டிருக்குது, எனக்கு இதுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஞானிக்கிட்ட கேட்டார். ரெண்டாவதாக வந்தவர் வந்துட்டு கேட்டார், இந்த மாதிரி எனக்கு நான் இவராளுக்கு ஒன்றும் நான் பெரிய பாவம்லாம் செய்யலை, நான் சின்ன சின்ன பாவங்க தான் செஞ்சுருக்கேன், சின்ன சின்ன திருட்டு, சின்ன சின்ன போய் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன், இது ஒன்றும் தண்டிக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய பாவம்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு ரெண்டாவது வந்தவர் சொன்னார். அதுக்கு ஞானி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. முதல்ல வந்தவர் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய கல் ஒன்று கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்தவர்கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு சாக்கு பையில் நிறைய கூழாங்கலுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்ட்டு ரெண்டாவது வந்தவங்ககிட்ட டாஸ்க் கொடுக்குறாரு. கொடுத்துட்ட பிறகு முதல்ல வந்தவர் அங்கே பெரிய கல்லை தூக்கிட்டு வச்சிடுறாரு. ரெண்டாவது வந்தவரும் அந்த கூழாங்கற்கெல்லாம் சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வச்சிடுறாரு. மறுபடியும் சொல்கிறாரு, இந்த கல்லை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்தவர் படப்படன்னு போயிட்டு அந்த எந்த இடத்துல எடுத்தாரோ அதே இடத்துல வச்சுட்டு வந்துட்டார். ரெண்டாவது வந்தவர் யோசிக்கிறார், நான் எப்படிங்க அதே எங்கெங்கேயோ பொறுக்கிட்டு வந்தேன், நான் எப்படிங்க மீண்டும் எங்கெங்கேயோ போய் அதே இடத்துல வச்சுட்டு வர முடியும், இது கூழாங்கற்கல்லாச்சு, குட்டி குட்டி கல்லாச்சு, நான் எப்படி கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ வைக்க முடியாது இல்லையா? இவராவது தன்னோட செஞ்ச பாவத்துக்கு வருந்தி பாவ மன்னிப்பு கேட்குறாரு, அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கு. நீ நீ என்ன பாவம் செஞ்ச உனக்கே தெரியாது, உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க உனக்கே தெரியாது, உனக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞானி கேட்டாராம். இதில் சிறிய பாவம், இதில் பெரிய பாவம், அதில் ரெண்டுமே கிடையாது. பாவன்றது பாவம் தான். நீ சின்ன தப்பு பண்ணியிருந்தான்னா பெரிய தப்பு பண்ணியிருந்தானே ரெண்டுமே ஒன்று தான், சமந்தான். அவராவது வருந்தி மன்னிப்பு கேட்குறாரு. நீ சின்ன சின்ன பாவம் செஞ்ச, இதுக்கா நீ வருந்தவும் இல்லை, அதை பற்றி நீ யோசிக்கவும் இல்லை, இது என்ன பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி நீயே கேட்குற. அப்போ உனக்கு இந்த பாவத்துக்கு கட்டாயமாக உனக்கு மன்னிப்பே கிடைக்காது அப்படின்ட்டு ஞானி அவர்கிட்ட சொன்னாராம். இந்த ஸ்டோரியோட கருத்து என்னன்னா, சிறு துளி பெருவெள்ளம். நான் ஏன் இந்த பழமொழி சொல்கிறேன்னா, சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் இல்லை, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாவமே செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணுவோம், நல்லதே நினைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வருவது ஜெசி அண்ட் பனா. பாய் பாய்.